வணக்கம் நேர்களே. தங்கத்துடைய விலை உச்சம் தொட்டிருக்கு. ஆனந்த் சார் ரொம்ப நாளாக நான் தங்கத்தை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி பேசியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் அளவுக்கு தங்கத்தோட விலை உயர்ந்திருக்கு. ஏன் உயர்ந்திருக்கு, இன்னும் உயருமா இல்லை குறையுமா? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 1.5 மாதம் இருக்குமா சார் நீங்கள் கோல்டு பற்றி? 1.5 மாதத்துக்கு மேலே இருக்கும்ல சார். நான் கோல்டை பற்றி பேசவே மாட்டேன், எனக்கு போர் அடிக்குதுன்ட்டீங்க நீங்கள். ஒரே போர் அடிக்குது சார். உச்சம் தொட்டிருக்கு சார். ஹையஸ்ட் பாயிண்ட் எவர். டாலர் டர்ம்ஸ்ல இன்னும் ஹைலாம் வரல. 36 தாண்டினா தான் ஹை. 3420 கிட்ட இருக்கு. 420 447 இருக்கு சார். ஸோ இப்போ இன்னொரு $150 ஏறினா தான் அங்கே ஹை. ஸோ அங்கேருந்து இன்னொரு 5% ஏறணும். பட் அதெல்லாம் ஏறிடும். ஓகே, இப்போ இங்கேருந்து இன்னொரு 5% ஏறுன்றீங்க. ஏறிடுங்கிற. ஓகே, விச் இஸ் $150. ஓகே சார். இப்போ இங்கே இந்தியாவில் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் 22 கேரட் 9380 ரூபா. அப்போ அது வெறும் கோல்டு. அது நீ ஜிஎஸ்டி போட்டு ஒரு ஸ்டாம்பிங் சார்ஜ் போட்டால் எவ்வளோ? ஸ்டாம்பிங் சார்ஜ் 2% சார். 2% போட்டால் 188. அதுக்கு எல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டின்னு போட்டால் ஒரு கிராம் 22 கேரட் கோல்டு காயின் வாங்கணுன்னா இன்னைக்கு ரேட் 9855 ரூபா. ஆல்மோஸ்ட் 10,000 ரூபா. ஆல்மோஸ்ட் 10,000 ரூபா. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, நகையாக வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 16% மினிமம் மேக்கிங் அது இதெல்லாம் 7, 8 2 போட்டால் கூட 10,000 தாண்டிடும் சார். எஸ், ஆப்வியஸ்லி. ஏன்னா நான் 16% வச்சு போட்டிருக்கேன். ஏன்னா அதுதான் அந்த நகை சீட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி 16% வச்சு போட்டோம் அப்படின்னா ஒரு கிராம் கோல்டுக்கு நீங்கள் நகை வாங்கணும்னா, நகையாக ஒரு கிராம் கோல்டை வாங்கினீங்கன்னா 11,207 ரூபா 22 கேரட். இது ஆக்சுவலி நான் 16ங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது எனக்கு. இல்லை, நான் அந்த 16ன்ற ஸ்லாப் ஏன் வச்சேன்னா, இப்போ நகை சீட்டு போடுறாங்கல்ல சார், அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் 16% இல்லாத 2லேருந்து 3% தான் ஆக்சுவல் மேக்கிங் சார்ஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நீங்கள் மாடல் அழகி மாடலுக்கும் ரூமுக்கு ஏசிக்கு 2 to 3% தான் ஆக்சுவல் மேக்கிங் சார்ஜ். ஓகே சார். இப்போ கோல்டு ரேட் 9380 இருக்குது. இது கோல்டு ப்ரைஸாகவே 10,000 தொடுறது அப்படின்றத எப்போ எதிர்பார்க்கலாம்? நீங்கள் சொன்னது இந்த வருஷத்துக்குள்ளே 8500 சொன்னீங்க. ஆமாம், அது 9500 கிட்ட போயிடுச்சு. 9500 போயிடுச்சு. நீங்கள் சொன்னது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து சொன்னீங்க. இன்னைய கணக்குக்கு நான் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டால் ஒரு கிராமுக்கு 9855 ரூபா இல்லாமல் 750 ஒரு கிராம் தங்கம் வாங்க முடியாது. 250 ரூபா போகிறதுக்கு 150 ரூபா சார். 145 ரூபா போனால் 10,000 ரூபா. 10,000 ரூபா தாண்டிடும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, தெர் இஸ் அ குட் பாசிபிலிட்டி. ட்ரம்ப் இது மாதிரியே கண்டினியூ பண்ணாருன்னா, பாகவதர் நம்மளுக்கு உதவி செஞ்சாருன்னா, இந்த வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் 10,000 + ஜிஎஸ்டி பார்ப்பீங்க. 22 கேரட். ஓகே, அப்போ நீங்கள் ஒரு டார்கெட் வச்சிங்க, இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வச்ச டார்கெட்டை ட்ரம்ப் ஆக்சலரேட் பண்ணிட்டார். ஸோ இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். எனக்கு இது போகிறோம். பட் ட்ரம்ப் போனால் போகிறது, இவரெல்லாம் ரொம்ப கட்டப்படுறாரு, இவருக்கு ஒரு 300 ரூபா கொடுப்போன்னு கொடுத்தாலும் கொடுக்கலாங்க. ட்ரம்ப் வந்தப்போ ஒரு சவரன் ஆவரேஜாக 50,000 51,000 ரேஞ்சில் இருந்தது சார். இன்னைக்கு 75,000 ரூபா. ஏறக்குறைய அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா கிட்ட. நம்ம பெரியப்பாவும் ஹெல்ப் பண்ணதை மறந்துடக்கூடாது. இல்லை என்னது சார்? கடைசியாக போனால் போகுது அப்படின்னு எலக்ட்ரிக் இன்ஜினியர் கையை இப்படி தூக்கியிருக்காரு. அவர் ரூபாவை ஸ்லிப் பண்ண விட்டு 86.45 வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ தங்கம் மட்டும் ஏற வேண்டாம், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் டாலர் விற்கிறத நிறுத்தினார்னு வைங்க, அது 87 88 போகும். ஸோ கோல்டு இங்கே இருந்து எலக்ட்ரிக் இன்ஜினியர் விட்டாருன்னா 88 89க்கு அப்போவும் இது கோல்டு ஏறும். அந்த சைடு ட்ரம்ப்புக்கும் ஜெரம் பவலுக்கும் நடந்துட்டு இருக்கிற சண்டை, 2 சைடும் வாய்ப்பு இருக்குது. எப்படியும் செப்டம்பரில் ட்ரம்ப் ஜெரம் பவலே கட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அங்கேயும் கோல்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரூபா விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனால் ட்ரம்ப் கொடுக்குற ப்ரெஷர்னால கட் பண்ணுவாங்க. இல்லை 2.6 to 2.7% இருக்குது. அதுக்கு இவ்வளோ தூரம் ரேட்டு ஏற்றி வைக்க வேண்டாம். பட் லாஸ்ட் டைம் இன்ஃப்ளேஷன் 3% போகாமல் இருந்ததுக்கு ஒன்று தான் காரணம். செகண்ட் ஹேண்ட் கார் வெஹிக்கிள்ஸை ப்ரைஸை அவங்களது ஏறலை. செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வண்டி ஏறிடுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் 3 தாண்டிடும். ஸோ இப்போ இந்த ஜப்பானோடையே 15% டேரிஃப் போட்டதுனால கார் விலைகள்லாம் டெஃபினட்டாக ஏறும். கார் விலைகள் ஏறினா
செகண்ட் ஹேண்ட் விலையும் ஏறும், இன்ஃப்ளேஷன் 3 தாண்டும். சார் இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைங்கன்னு இவ்வளோ போராட வேண்டியது இருக்கு. அவர் என்ன அந்த ஊர் ரகுராம் ராஜனா சார்? அந்த ஊர் ரகுராமராஜ். அந்த ஊரில் நீங்கள் எந்த ஃபெடரல் ரிசர்வ் ஆள் போட்டாலும் ம் அவன் எக்கனாமிக்ஸுங்கிறது தான் படிச்சிருப்பான். நம்ம ஊர் மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, ம் எம்ஏ ஹிஸ்ட்ரி படித்தவங்கலாம் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட மாட்டாங்க. ஓகே சார் ஃபைன். ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சா கோல்டு இன்னும் ஏறும். அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் கோல்டு பத்தின்னு எரியும். அதுக்கும் ட்ரம்ப்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரம்ப் உங்களுக்காக வேலை செய்கிறேங்கிறாரு. நீங்கள் பாருப்பா, யாரெல்லாம் பணக்காரனா இருக்கானோ, யார்கிட்டலாம் ஆல்ரெடி தங்கம் ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 400 கிராமுக்கு மேலே சேர்த்துட்டாங்களோ, பெரியப்பாவும் வேலை செய்கிறேங்கிறாரு, ட்ரம்ப்பும் வேலை செய்கிறேங்கிறாரு. செட் பேக் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே இன்னும் சார் 1000 ரூபாய் ஏற்றி விட்றோங்கிறாங்க. எதுவுமே பண்ண வேண்டாம். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். எதுக்கு கட்டப்படுற? நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே அதை 11,000 ஆக்கிறேங்கிறோம். ஓகே சார். இப்போ கோல்டு ஏறுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த அன்சர்டனிட்டி அண்ட் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது தானே சார்? 1 ருப்பி டிப்ரிசியேஷன், ம் 2வது வந்து ட்ரம்ப்போட பாலிசி டாலரை வீக் ஆக்கிட்டே போகுது. ம் ஸோ டாலர் வீக் ஆகினா கோல்டு ஸ்ட்ரென்த் ஆகணும். அதனால தான் நம்மளது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக டாலர் வீக்னஸ்னால தான் நம்மளுக்கு கோல்டு இந்த விலையில் கிடச்சிருக்கு. ஓகே. ம். இப்போ இன்னும் இந்த வருஷம் எண்டுக்குள்ளே, அதாவது 2025 எண்டுக்குள்ளே கோல்டு எங்கே நிற்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? முதல்ல அது 10,000 தாண்டட்டும். நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா அடுத்த மாதமே போயிடும் போல் இருக்குது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி அதெல்லாம் வந்தால் நம்மளால தெரிஞ்சிடும் போல் சொல்ல இருக்குது. முடியாது. 10,000 தாண்டட்டும். ம் இப்போது இங்கே இருக்கிற லெவல்லேருந்து ஒரு அடுத்த 18 மாதத்துக்குள்ளே இன்னொரு 15% ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் அந்த கெடு அப்படின்றது இருக்குது சார், ட்ரம்ப்போடது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 1 வருது அப்படின்ற பயத்திலேயே 2 நாளாக 100 ரூபாய் ஏறிடுச்சு. டேக்கோன்னு ஒன்று சொல்கிறாங்க. ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். ஓகே. அதனால் ட்ரம்ப் இன்னும் டைம் கொடுப்பாரு. ம் அப்படி தான் ஸ்காட்டி பெசன்ட் சொல்கிறாரு. ஓகே. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ அந்த ரேட் கட் சைக்கிள் ஆரம்பிச்சதோ, அமெரிக்காவில் சீரியஸ் ரேட் கட் சைக்கிள், ம் அப்போ கோல்டு 4,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது அவுன்ஸுக்கு $4,000. அவுன்ஸுக்கு $4,000. இப்போ இருக்கிறது $3,447. இங்கேருந்து $550 ஏறுறதுக்கு வாய்ப்பு கிளியராக இருக்குது அடுத்த 15 மாதத்தில். அடுத்த 15 மாதத்தில். ஓகே சார் ஃபைன். இந்த வருஷம் இறுதிக்குள்ளே அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லணும்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் சொல்லுவீங்க சார்? ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நான் சொன்ன நம்பர் நீங்கள் சொன்ன நம்பரை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. இன்னும் ஒரு 300-400 ரூபா போகலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே சேஃப் பெட்டு அப்படின்றதுக்கு கோல்டும் ஒரு உதாரணம் அப்போ எடுத்துக்கலாம். யாரும் நம்பலையே. உங்களோட ஒரு க்ளோஸ் நண்பர் அன்றைக்கி நான் தந்தி டிவியில் சொன்னும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ம் பார்த்து சிரிச்சார்ல. ஸ்டாக்குக்குமே எல்லாரும் சிரிக்க தான் சார் செய்கிறாங்க. ஸ்டாக்கை வாங்கி வச்சு கம்முன்னு அப்படியே உட்காந்துருக்கிறவங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, சார் நாட்கோக்கும் அதுதான் நடந்தது, இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கும் அதுதான் நடந்தது, கோல்டுக்கும் அதுதான் நடந்திருக்குன்னு எடுத்துக்க வேண்டியது தானே சார்? கோல்டு இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதுதான் நான் சொன்னேன்னு. ம் யாருக்கு முன்னாடியே பூர்வீகமாக கோல்டு இருக்கோ ம் அவங்க ஒன்றும் செய்யாமல் பர்மனெண்ட் 12-13 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நீங்கள் வாங்கியிருந்தா கூட இன்றைக்கி 10 மடங்கு ஆயிடுச்சு. சார் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தா சில்வர் ப்ரைஸும் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சார். சாமானிய மக்கள் பார்க்குறப்ப என்னால் சில்வர் ஈஸியாக வாங்கிட முடியுது, கோல்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சில்வருங்கிறது கரன்சி கிடையாது. ம் சில்வருங்கிறது வந்து மேலேயும் ஏறி இறங்கியிருக்கு. 2-3 வாட்டி ஏறி இறங்கியிருக்கு 40 வருஷத்தில். ம் கோல்டு ஒரே ஒரு வாட்டி தான் இறங்கியிருக்கு அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்பேர் பண்ணுறச்சு. ம் அண்ட் எந்த பேங்க்கும் வந்து சில்வரை கரன்சியாக நடத்த மாட்டாங்க. ஸோ அது இந்தியாவில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு 1890s. ம் அதனால் சில்வரை வந்து யாருமே கரன்சியாக நான் வைக்க மாட்டாங்க. ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. கோல்டு உச்சம் தொட்டுருச்சு, இதுதான் ஹையஸ்ட்டு அப்படின்ற ஒரு லெவலில் வந்து இப்போ கோல்டு நிற்கிது. இப்போ போய் வாங்குறதுக்கு ஒரு சிலர் போய் வாங்கிடுறாங்க, இதுக்கு மேலே ஏறும் அப்படின்ற நம்பிக்கையில் வாங்குறாங்க. ஒரு சிலர் சரி கொஞ்சம் குறையிட்டும் அப்படின்னு ஒரு தாட்டில் வாங்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது ஸ்டெடியாக வாங்கி தான் ஆகணும். நம்ம ஏறும் இறங்கும்னு காத்துட்டு இருந்தோம்னா ம் ஏறுறது பாட்டுக்கு ஏறி எங்கேயோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து லஞ்சு டிஃபன் காஃபி இல்லாமல் கோல்டில் மட்டும் லஞ்சு டின்னர் ரெண்டையும் சேர்த்து வச்சு அப்படி பண்ணலாமா சார்? அப்படி தான் பண்ணியிருக்கணும். நீங்களே பண்ணியிருப்பீங்க. ம் இப்போ கொஞ்சம் லஞ்ச் பிரேக் ஒன்றுன்னா வாங்கி பாருங்க. ம் ஏதாவது ஒரு 100-200 ரூபா குறைஞ்சா நம்மளுக்கு லாபம் தான். ஓகே சார். இப்போ இந்த ரேட் ஏறி இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டாம், கோல்டில் முதலீடு அப்படிங்கிறது தொடர்ந்து சரியாக கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஓகே.
இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்னா நம்மளுக்கு வேறு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை. சார் நீங்கள் சொல்லும்போது பொதுவாக ஒன்று சொன்னீங்க, கோல்ட் பீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து நகையாக வாங்குறது தான் சேஃப் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க. இது மக்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதே சார். எது கன்ஃபியூஸ் இல்லை. ம் கோல்டு இப்போ அம்மையார் வந்து ஃபாரின் ஸ்டாக்ஸ் வாங்கிறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பர்மிஷன் கொடுக்கல. ம் அம்மையார் ஒரு நாளைக்கு கோல்டு பீஸ்னால் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு எனக்கு பர்சனலாக பயம் இருக்குது. ம் ஏன்னா ரூஸ்வெல்ட் ஒரு வாட்டி அமெரிக்காவில் அது சொன்னது உண்டு, நகைன்னா நம்ம எங்கே வேணால் பதிக்கலாம், அதுக்கு தான். ஓகே சார், டன். ஸோ கோல்டு இப்போ வாங்குறதுக்கான நேரம், ஆனால் இதுதான் கடைசி ரேட்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் வர்றது ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் விழணும். ஓகே, விழும்போதெல்லாம் அள்ளிக்க வேண்டியது தான். அள்ளி வைக்க வேண்டியதான். ஓகே சார், தேங்க்யூ சார். கோல்டு ரேட்டை பற்றி விரிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.